ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இப்போ நம்ம 12ஆம் தேதி தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வெளி மாநிலங்களுக்கு கனிமங்கள் தடை செய்ய தமிழக அரசு நடவடிக்கை. ஸோ இது நம்ம குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து கவர் ஆகும். தமிழ்நாட்டில் கனிம தட்டுப்பாடு ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா அவற்றை வெளி மாநிலங்களுக்கு கொண்டு செல்வதற்கு தற்காலிக தடை விதிக்க சுரங்கம் மற்றும் புவியியல் துறை இயக்குநருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து உத்தரவிட்டிருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1957ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்ஸ் வந்து அதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணிக்கலாம் அவங்களுடைய சிச்சுவேஷன் ஏற்றது மாதிரி. அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு விரோத சுரங்கம் போக்குவரத்து சேமிப்பு மற்றும் கனிம விற்பனையாளர் விதிகள் 2011 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை வந்து திருத்தம் கொண்டு வந்து இந்த கனிம தட்டுப்பாடு ஏற்படும் போது அவற்றை வந்து வெளி மாநிலங்களுக்கு கொண்டு செல்வதற்காக தற்காலிக தடை விதிப்பதற்காக இந்த ரூல்ஸ்ல பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்து கொண்டு வர போறாங்க. சங்க தமிழரின் அறிவியல் பார்வை. ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 தமிழ் சொசைட்டியில் வந்து கவர் ஆகும். ஸோ எந்தவித அறிவியல் தொழில்நுட்ப கருவிகள் இல்லாத அந்த சங்க காலம் பார்த்தீங்கன்னா நமக்கு 3rd BC-லேருந்து 3rd AD வரைக்கும். ஸோ இதை ஏன் நம்ம சங்க காலம் அப்படின்னு சொல்கிறோம்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னர்கள் வந்து சங்கங்களை அமைத்து நம்மளுடைய தமிழ் நூல்களை எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தொகுத்திருப்பாங்க. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சங்க காலம் அப்படின்னு அழைக்கிறோம். ஸோ இந்த சங்க காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அறிவியல் தொழில்நுட்ப கருவிகளோ எதுவுமே கிடையாது. ஆனால் ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள அந்த உயிரினங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பரிணாமம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் செல் ஆர்கானிசம், அதுக்கப்புறமா அதுலேருந்து மல்டி செல்லர் ஆர்கானிசம் எவால்யூஷன் வந்திருக்கும் அப்படிங்கிறத தொல்காப்பியத்தில் வந்து மரபியல் 26, 27 வந்து அழகா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வானவியல் அறிவும் நிலவியல் அறிவும் பார்த்தீங்க அப்படின்னா மாங்குடி மருதனாரின் மதுரை காஞ்சியில வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி விண்ணில் கோள்களின் இயக்கங்களை கொண்டு மழையின் வரைவை தெரிந்து கொள்வதற்காகவும் வெள்ளி என்னும் கோளின் இருப்பிடத்தை கொண்டு மழையின் வரவை வந்து அழகா கணிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா சங்க காலத்துல பாலை கௌதமனார் அவருடைய நூலில் வந்து எழுதியிருக்காரு. வான்மண்டலத்தில் ஞாயிறு தோற்றும் திசைக்கு வடக்கே வெள்ளி என்னும் கோள் தன் சுற்றுப்பாதையில் வரும்போது பார்த்தீங்கன்னா வீதியில் நின்றால் மழை பெய்யணும். வெள்ளி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வீனஸ் வந்து நம்ம சூரிய குடும்பத்துல 2வதாக இருக்கக்கூடிய கோள். வெள்ளி தெற்கு திசையில் தோன்றினால் மழை பெய்யாது அப்படின்னும் பாலை கௌதமனார் அவருடைய நூலில் வந்து அழகா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா சூரிய வெப்பத்தால் கடல் நீர் ஆவியாகி மேகங்களாக வளிமண்டலத்திலே நோக்கி உயர்ந்து பின் குளிர்ந்து மழையாக பொடிகிறது அப்படின்னு அகநானூர்ல அழகா சொல்லப்பட்டிருக்கு. மலைகளிலும் பெய்யும் மழை நீர் கால்வாயாக ஆறாக ஓடியும் நிலத்தால் உறிஞ்சப்பட்டும் பல வழிகள் ஓடி மீண்டும் கடலை தான் அது சென்றடையுது அப்படிங்கிறத கடியலூர் உருத்திரங்கண்ணனார் வந்து அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி மேக வெடிப்பு பற்றி அந்த குறிப்புகள் பார்த்தீங்கன்னா அகநானூர்ல வந்து எழுதப்பட்டிருக்கு. இதன் மூலம் சங்க காலத்துல பார்த்தீங்கன்னா எந்த அந்த அறிவியல் தொடர்பும் இல்லாமலே அவங்க வந்து இதெல்லாம் ஆராய்ந்து வந்து அவங்களுடைய நூல்கள்ல வந்து எழுதியிருக்காங்க. போரில் வெற்றியை தீர்மானிப்பதில் வீரர்களின் பங்கு முக்கியமானது. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கவர் ஆகும். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் முற்றிலும் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட போர்க்கப்பலான INS மகேந்திரகிரியை பார்த்தீங்க அப்படின்னா இந்திய கடற்படைக்கு வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா 6670 டன்கள் எடை கொண்ட இந்த போர்க்கப்பல் அதிகபட்சமாக 28 கடல் மைல் வேகத்தில் ரேடார் பயணிக்கக்கூடியது. ஸோ இந்த ரேடார் கருவிகளால் கூட எளிதில் என்ன பண்ண முடியாதுன்னா கண்டுபிடிக்க முடியாது. இதை பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்கக்கூடிய மசாக்காடான் கப்பல் கட்டுமான நிறுவனம் தான் இதை வந்து உருவாக்கி இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா பிரம்மோஸ் ஏவுகணை உட்பட அதிவேக மற்றும் தாக்குதல் திறன் கொண்ட ஏவுகணைகளை வந்து பொருத்த முடியும். ஸோ இந்த இந்தியாவினுடைய அந்த தொலைநோக்கு திட்டம் 2030 படிதான் இந்த உள்நாட்டு போர்க்கப்பல் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்தது ஐநா நிரந்தரமில்லாத உறுப்பினர் தேர்தலில் இந்தியா போட்டி. ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 இந்தியா அண்ட் வேர்ல்ட்ல வந்து கவர் ஆகும். ஸோ யுனைடெட் நேஷன் அப்படிங்கிற அமைப்பு 1945ஆம் ஆண்டு 2ஆம் உலக போர் பின்னாடி நாடுகளிடையே ஒரு சமாதான போக்கை ஏற்படுத்துவதற்காக இந்த அமைப்பு வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 6 பிரின்சிபல் ஆர்கன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி, அதுல உறுப்பினராக இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸும் வந்து இதுல இருப்பாங்க. அதுக்கப்புறமா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில், இதுல பாத்தீங்கன்னா 5 நிரந்தர உறுப்பினர்கள், அதே மாதிரி 15 நிரந்தரம் அல்லாத உறுப்பினர்கள். ஸோ நிரந்தர உறுப்பினர்கள் வந்து சீனா,
ரஷ்யா, பிரான்ஸ், யூஎஸ், யூகே. ஸோ நிரந்தரமல்லாத உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை அந்த ரொட்டேஷன் அடிப்படையில் வந்து தேர்வு செய்யப்படுவார்கள். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில். ஸோ எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில். நான்காவதாக இருக்கக்கூடியது இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். அதுக்கப்புறமா செக்ரட்டரியேட். நெக்ஸ்ட் வந்து ட்ரஸ்டிஷிப் கவுன்சில். யுனைடெட் நேஷனில் இருக்கக்கூடிய அந்த பிரின்சிபல் ஆர்கன்ஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன் ஜெனரல் கவுன்சிலில் எல்லா மெம்பர்ஸுமே இருப்பாங்க. ஸோ எல்லா நாடுகளும் இணைந்து வந்து ஒரு முடிவை வந்து இதில் எடுப்பாங்க. யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய அமைப்பு. எக்கனாமிக் வந்து உலக அளவில் அந்த எக்கனாமிக் பொருளாதார மற்றும் சமூகத்திற்காக இருக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில். இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்னா வெவ்வேறு நாடுகளிடையே அந்த பிரச்சனைகள் வரும்போது அதை வந்து தீர்ப்பு வைப்பதற்காக இருக்கக்கூடிய அமைப்பு. செக்ரட்டரியேட் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ். ட்ரஸ்டிஷிப் கவுன்சில் வந்து இப்போ ஒரு நாடு ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு ரீஜியனை வந்து அதை வந்து நாடாக மாற்றும் பொறுப்பு இருக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த ட்ரஸ்டிஷிப் கவுன்சில். இதை தற்போது சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாம் நமக்கு நியூயார்க்கில் தான் இருக்குது. இதில் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய தலைமையகம் வந்து நெதர்லாந்தில் வச்சிருக்கு. இதில் இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வீட்டோ பவர் உண்டு. 15 மெம்பர்ஸ் வருடத்திற்கு ஒரு முறை ரொட்டேஷன் அடிப்படையில் வந்து தேர்வு செய்யப்படுகிறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து 2021 பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிரந்தரமல்லாத உறுப்பினராக இருந்திருப்போம். இப்போ தற்போது 2027ஆம் ஆண்டு 2028, 29 அந்த நிரந்தரமல்லாத உறுப்பினருக்கான எலெக்ஷன் வந்து நடைபெறுகிறது. இதற்காக பார்த்தீங்கன்னா இந்தியாவும் தஜிகிஸ்தானும் வந்து இதில் வந்து கண்டஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா அமைதி, கோல், முன்னேற்றம் இதே கருப்பொருளாக வந்து மற்ற நாடுகளிடையே பார்த்தீங்கன்னா ஆதரவு திரட்ட போகிறாங்க. ஸோ அடுத்ததை பார்த்திங்க அப்படின்னா அழகு முத்துக்கோன் பிறந்த தினம், குடியரசு துணைத் தலைவர் மரியாதை. ஸோ இந்த டாபிக் வந்து குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 இயர்லி ரிவால்யூஷனரிஸ் எகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் அதில் வந்து கவர் ஆகும். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திர போராட்ட வீரராக இருந்திருப்பாரு. ஆங்கில ஆதிக்கத்தை ஆரம்ப காலத்திலே துணிச்சலுடன் எதிர்த்தவர். ஸோ தாய்நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் சுய மரியாதைக்காகவும் போராடிய முன்னோடி வீரர் தான் அழகு முத்துக்கோன். இவர் பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கட்டாலங்குளத்துல பார்த்தீங்க அப்படின்னா பாளையக்காரராக இருந்திருப்பார். ஸோ பாளையக்காரர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அவங்க விஜயநகரா இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நாயக்க முறை உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த நாயக்கர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் ஆட்சி புரிந்த போது இந்த பாளையக்காரர் சிஸ்டம் வந்து உருவாக்கி இருப்பாங்க. ஸோ இந்த அழகு முத்துக்கோன் பார்த்தீங்க அப்படின்னா காட்டாங்குளம் இந்த பாளையத்தில் வந்து பாளையக்காரராக இருந்திருப்பாரு. ஸோ அவர் வந்து தொடக்கத்திலே அந்த 1750 இந்த காலகட்டத்திலே ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய முன்னணி வீரர். தமிழ்நாடு நாள் விழா மாணவர்களுக்காக போட்டிகள் அறிவிப்பு. ஸோ தமிழ்நாடு நாள் விழா பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 18ஆம் தேதி தான் கொண்டாடப்படுகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு மெட்ராஸ் பிரசிடென்சி 1953ஆம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் பிரசிடென்சிலிருந்து அந்த தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்களை தனியாக பிரித்து ஆந்திர பிரதேசம் அப்படிங்கிற மாநிலம் வந்து 1953 அக்டோபர் 1ஆம் தேதி உருவாக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறமா மெட்ராஸ் பிரசிடென்சி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஎம்கே கவர்மெண்ட் வந்து 1967ஆம் ஆண்டு தான் தமிழ்நாட்டில் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய பேரை வந்து தமிழ்நாடு அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும்னு தீர்மானத்தை வந்து சட்டசபையில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சட்டசபையில் கொண்டு வந்து பாராளுமன்றத்திற்கு அனுப்பியிருப்பாங்க. அதுக்கப்புறமா 1969ஆம் ஆண்டு ஸோ இந்த ஒரு ஸ்டேட்டினுடைய பேரை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய உரிமை வந்து பாராளுமன்றத்திற்கு தான் இருக்குது. ஆர்டிகிள் 3 அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட் ஹேஸ் தி பவர் டு சேஞ்ச் தி நேம் ஆஃப் ஸ்டேட்ஸ். அதே மாதிரி அதனுடைய டெரிட்டரிஸை டிக்ரீஸ் பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணுறது, ஸோ இதெல்லாமே பாராளுமன்றம் தான் பண்ண முடியும். ஸோ இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தீர்மானம் வந்து 1967 நிறைவேற்றப்பட்டு பாராளுமன்றத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கும். ஸோ
ஸோ அவங்க வந்து இதை எப்போ வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1969ஆம் ஆண்டு ஜனவரி 14. ஸோ இது அண்ணா அவர்கள் இந்த ரெசல்யூஷனை தீர்மானத்தை கொண்டு வந்ததுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ஜூலை ரெசல்யூஷன் கொண்டு வந்த நாளை வந்து தமிழ்நாடு நாளாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இது வந்து தமிழ்நாடு நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 18ஆம் தேதி கொண்டாடுவதை தொடர்ந்து மாணவர்களுக்கான அந்த போட்டிகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு.